चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி 16/4/1982. டீச்சர்களுடன் சந்திப்பு. சேவாதாரிகளுக்கு எப்பொழுதும் புத்தியில் என்ன நினைவில் இருக்கிறது? சேவை மட்டுமா அல்லது நினைவு மற்றும் சேவையா? எப்பொழுது நினைவு மற்றும் இரண்டின் சமநிலை இருக்கிறது என்றால் இயல்பாகவே வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வளர்ச்சி அடைவதற்கான சுலபமான வழியே சமநிலை. தற்சமயத்தின் கணக்குப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கும் மிக அதிகமாக அமைதி வேண்டுமென்று விருப்பம் இருக்கிறது. எனவே எங்கெல்லாம் சேவை வளர்ச்சியை அடையவில்லையோ அப்படியே இருந்து விடுகிறது என்று பார்க்கிறீர்கள் என்றால் அங்கே நம்முடைய சேவை நிலையத்தின் சூழ்நிலையை அமைதி குண்டம் மாதிரி ஆக்கிவிடுங்கள். ஒரு அறையில் விசேஷமாக இந்த வாயுமண்டலம் மற்றும் ரூபம் வடிவம் நிறைந்ததாக உருவாக்குங்கள். எப்படி பாபாவின் அறையை தயார் செய்கிறீர்கள் அதே மாதிரி முறையோடு உருவாக்கினீர்கள் என்றால் துக்கமான சூழ்நிலையோ நடுவில் அமைதியின் மூளை தென்படும். அந்த மாறி வாயு மண்டலத்தை உருவாக்குவதினால் அமைதியின் அனுபவத்தை சேவிப்பதினால் சுலபமாக வளர்ச்சி அடைந்துவிடும். மியூசியம் சரிதான், ஆனால் இது பார்ப்பதற்கு மட்டும் கேட்பதற்கான சாதனம். கேட்பவர்களுக்கு மட்டும் தெரிந்து கொள்பவர்களுக்கான மியூசியம் சரிதான், ஆனால் அவர்கள் கேட்டு கேட்டு களைப்படைந்து விட்டார்கள். அவர்களுக்காக அமைதியின் ஸ்தானத்தை உருவாக்குங்கள். பெரும்பான்மையோர் இப்பொழுது உங்களது அனைத்து விஷயங்களையும் கேட்டுவிட்டோம், அனைத்தையும் பார்த்துவிட்டோம் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் அடைந்து விட்டோம் என்று யாரும் கூறுவதில்லை. அனுபவம் செய்தோம் அடைந்து விட்டோம் என்று இப்பொழுது கூறுவதில்லை. எனவே அனுபவம் செய்விப்பதற்கான வழி நினைவில் அமர வையுங்கள். அமைதியின் அனுபவம் செய்வியுங்கள். 2 நிமிடம் கூட அமைதியின் அனுபவம் செய்து விட்டார் என்றால் அவரால் விட முடியாது. அப்படி 2 வழிகளையுமே கடைபிடிக்க வேண்டும். மியூசியம் மட்டுமல்ல, ஆனால் அமைதி குண்டத்தின் ஸ்தானமும் வேண்டும். எப்படி அபுவில் மியூசியமும் நன்றாக இருக்கின்றது, அமைதியின் ஸ்தானமும் கவர்ந்திழுக்கக்கூடியது. ஒருவேளை படங்களை மூலமாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் 2 நிமிடங்கள் நினைவில் அமர வைப்பதினால் அபிப்பிராயம் மாறிவிடும், விருப்பம் மாறிவிடும். ஏதோ கொஞ்சம் கிடைக்க முடியும் என்று நினைப்பார்கள், பிராப்தியும் ஆக முடியும். எங்கு அடைவதற்கான விருப்பம் உருவாகிறதோ அங்கு வருவதற்கான அடியெடுத்து வைப்பது சுலபமாகிவிடும். அப்படி வளர்ச்சி அடைவதற்கான வழிகளை கடைபிடியுங்கள். மற்றபடி சேவாதாரிகள் எப்பொழுது தன் மீதும் பிறர் மீதும் திருப்தியாக இருக்கின்றார் என்றால் சகயோகம் கொடுப்பதற்கான ஊக்க உற்சாகம் இயல்பாகவே இருக்கும். சொல்வது மற்றும் செய்விக்க வேண்டியதிருக்காது. திருப்தி சுலபமாகவே ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்துவிடும். சேவாதாரிக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற விசேஷ லட்சியம் இருக்கட்டும். நீங்கள் எப்பொழுதும் உடலின் கரையில் இருக்கும் புனித அன்னப்பறவைகளா? அன்னப்பறவை எப்பொழுதும் கடற்கரையில் இருக்கும், மேலும் கடலின் அலைகளோடு விளையாடிக்கொண்டே இருக்கும். தன்னை அந்த மாதிரி புனித அன்னப்பறவை என்று அனுபவம் செய்கின்றீர்களா? எப்பொழுதும் ஞான ரத்தினத்தை பொறுக்கும், அதாவது தாரணை செய்யும். எப்பொழுதும் புத்தியில் ஞான ரத்தினங்கள் நிரம்பி இருக்கும். மற்றபடி என்னென்ன வினான விஷயங்கள், வினான காட்சிகள் இருக்கின்றன, இவை அனைத்தும் கூழாங்கற்களாகிவிட்டன. அன்னப்பறவை ஒரு பொழுதும் கூழாங்கற்களை பொறுக்காது, ரத்தினங்களைத்தான் பொறுக்கும். எனவே ஒரு பொழுதும் எந்த ஒரு வினான விஷயத்தின் பிரபாவம் ஏற்பட வேண்டாம். ஒருவேளை பிரபாவத்தில் வந்து விட்டீர்கள் என்றால் அதே சிந்தனை மற்றும் அதே பேச்சுத்தான் இருக்கும். சிந்தனை பேச்சினால் வாயுமண்டலமும் அந்த மாதிரி ஆகிவிடும். விஷயம் ஒன்றுமே இருக்காது, ஆனால் பெரிய மழையே விழுந்து விட்டது மாதிரி வாயுமண்டலம் ஆகிவிடும். ஒருவேளை தன்னுடைய மனதில் சிந்தனை ஓடுகிறது, மேலும்
வாய் மூலம் வர்ணனை ஆகிக்கொண்டே இருக்கிறது என்றால் சின்ன விஷயம் கூட மலை போலாகிவிடும், வாயு மண்டலத்தில் பரவி விடுகிறது. மேலும் ஒருவேளை அந்த விஷயத்தை உள்ளடக்கி விடுங்கள், சாட்சியாகி கடந்து விட்டீர்கள் என்றால் அந்த விஷயம் கடுகாகிவிடும். ஆக புனித அன்னப்பறவைகள் எப்பொழுதும் கடலின் கரையில் இருப்பவர்கள் எப்பொழுதும் இதே சொரூபத்தின் நினைவில் இருங்கள். சேவாதாரிகள் எப்பொழுதும் வெற்றி சொரூபமாக இருப்பதற்கு தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும், தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற இந்த ஒரு வார்த்தை மட்டும் நினைவில் இருக்க வேண்டும். என்ன காரியம் செய்தாலும் இது தந்தையின் காரியமா என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை தந்தையினுடையது என்றால் என்னுடையதும் தான், தந்தையினுடையது இல்லை என்றால் என்னுடையதும் இல்லை. இந்த சோதனை உரைகளை எப்பொழுதும் உடன் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே தந்தையை பின்பற்றி நடப்பவர் என்றால் எது தந்தையின் எண்ணமோ அதுவே என்னுடைய எண்ணம், எது தந்தையின் வார்த்தைகளோ அதுவே என்னுடையது. இதனால் என்னவாகும்? எப்படி தந்தை எப்பொழுதும் வெற்றி சொரூபமாக இருக்கின்றாரோ அதே போல நீங்களும் நிரந்தர வெற்றி சொரூபமாகி விடுங்கள். எனவே தந்தையின் அடிமேல் அடி வைத்து சென்று கொண்டே இருங்கள். யாராவது சென்று கொண்டிருக்கிறார், நீங்கள் அவர் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சுலபமாகவே சென்றடைந்து விடுவீர்கள் இல்லையா? எனவே தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். மேலும் சகஜமாக பிராப்தியின் அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். குமாரிகளுடன் சந்திப்பு. குமாரிகளின் லட்சியம் என்ன? சேவை செய்வதற்காக முதலில் தனக்குள் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் செய்கின்றீர்களா? ஏனென்றால் எவ்வளவு பொக்கிஷம் தன்னிடம் இருக்குமோ அவ்வளவு மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். தினமும் இந்த ஆன்மீக படிப்பின் மேல் கவனம் கொடுக்கின்றீர்களா? படிப்பின் கூடவே சேவைக்கான வாய்ப்பையும் எடுத்துக்கொள்கிறீர்கள். எப்பொழுதும் தன்னை இறை மாணவி என புரிந்து படிப்பின் மேல் கவனம் வைக்க வேண்டும். எந்தளவு நீங்கள் படிப்பின் மீது கவனம் வைப்பீர்களோ அந்தளவு அனுபவியாகி மற்றவர்களுக்கும் கற்பிக்க முடியும். இந்த நேரத்திற்கேற்றபடி குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன என்று அதையும் பார்க்கின்றீர்கள் தான் இல்லையா? குடும்ப வாழ்க்கை என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜெயிலில் மாட்டிக்கொள்வது. இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறீர்கள் இல்லையா? எத்தனை பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். எனவே எப்பொழுதும் அந்த மாதிரி பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தி நிலையில் நிலைத்திருங்கள். குடும்ப வாழ்க்கையையும் அனுபவம் செய்து பார்க்கலாமே என்ற எண்ணம் ஒருபொழுதும் வர வேண்டாம். குமாரி வாழ்க்கையில் தந்தையின் குழந்தை ஆகியிருக்கின்றீர்கள். நீங்கள் மிகுந்த பாக்கியம் நிறைந்தவர்கள். எனவே வலதுகரமாக ஆக வேண்டும், இடதுகரமாக கூடாது. அனைத்து குமாரிகளும் தந்தையிடம் உறுதியான ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்களா? என்ன ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள்? பாபா, நான் உன்னுடையவன் என்று நீங்கள் கூறினீர்கள். மேலும் தந்தை, குழந்தைகளே நீங்கள் என்னுடையவர்கள் என்று கூறினார். இந்த உறுதியான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறீர்களா? வேறு ஒப்பந்தமோ செய்ய மாட்டீர்கள் தான் இல்லையா? 2 படகுகளில் கால் வைத்தால் அந்த நிலைமை என்னவாகும்? இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை என்று அப்படி ஆகிவிடும். ஒப்பந்தம் செய்வதிலோ திறமைசாலிகள் தான் இல்லையா? பாருங்கள், என்ன கொடுக்கின்றீர்கள்? பழைய உடல், அதற்கு ஊசியால் தையல் போடுகின்றீர்கள். பலகீனமான மனம், அதில் எந்த சக்தியும் இல்லை. மேலும் கருப்பு பணம், மேலும் என்ன பெறுகின்றீர்கள்? 21 ஜென்மங்களுக்கு உத்தரவாதமுள்ள ராஜ்யம். அந்த மாதிரியான ஒப்பந்தத்தையோ முழு கல்பத்திலும் ஒரு பொழுதும் செய்யவில்லை தானே? எனவே உறுதியான ஒப்பந்தம் செய்தீர்களா? ஒப்பந்தத்தை எழுதிவிட்டீர்களா? குமாரிகள் பாப் தாதாவிற்கு மிக பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் குமாரிகள் சமர்ப்பணமானார்கள் என்றால் ஆசிரியையாகிவிட்டார்கள். குமார் சமர்ப்பணமானால் என்றால் ஆசிரியர் என்று கூறப்பட மாட்டார், சேவாதாரி என்று கூறப்படுவார். குமாரிக்கு ஆசிரியை பதவி கிடைத்து விடுகின்றது. இன்று குமாரி, நாளை அவரை அனைவரும் தந்தைக்கு சமமான பொறுப்பு ஆசிரியை என்ற பார்வையில் பார்க்கின்றார்கள் என்றால் சிரேஷ்டமாகி விட்டார்கள் இல்லையா? குமாரி வாழ்க்கையில் சிரேஷ்டமாகி விட்டார். பிறகு தவறான படியில் ஏறுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வார். நீங்கள் அப்படி ஏறவுமில்லை, பிறகு இறங்குவதற்கான கடினமும் இல்லை. குடும்பத்தினரில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்படி குமாரிகள் நீங்கள் எப்பொழுதும் உலகிற்கு நன்மை செய்பவர்கள். பாப் தாதா அனைவரையும் வெற்றி சொரூபம் என்று நினைக்கின்றார். ஒருவர் இன்னொருவரை விட முன்னுக்கு செல்லுங்கள், பந்தயம் செய்யுங்கள், ஆனால் போட்டி போடாதீர்கள்.
ஒவ்வொருவரின் விசேஷத்தை பார்த்து விசேஷ ஆத்மா ஆக வேண்டும். குமாரி அல்லது சேவாதாரிக்கு பதிலாக தன்னை சக்தி சொரூபம் என புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் தன்னுடைய சிவசக்தி சொரூபம் நினைவில் இருக்கின்றதா? சக்தி சொரூபம் என்று நினைப்பதினால் சேவையிலும் சக்திசாலி ஆத்மாக்களின் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி நிலமோ அப்படி பலம் உருவாகும். எந்தளவு தன்னுடைய சக்திசாலி நிலையை உருவாக்குகின்றீர்களோ, வாயுமண்டலத்தை சக்தி சொரூபமாக ஆக்குவீர்களோ, அந்தளவு அந்த மாதிரி ஆத்மாக்களும் வருவார்கள். இல்லை என்றால் பலகீனமான ஆத்மாக்கள் வருவார்கள். அவர்களுக்கு பின்னால் கடுமையான உழைக்க வேண்டியதாக இருக்கும். எனவே எப்பொழுதும் தன்னுடைய சிவசக்தி சொரூபமாகுக. குமாரி இல்லை, சேவாதாரி இல்லை, சிவசக்தி. சேவாதாரிகளோ அதிகம் இருக்கின்றார்கள். இந்த பட்டம் இன்றைய நாட்களில் அநேகருக்கு கிடைத்து விடுகிறது. ஆனால் உங்களுடைய விசேஷம் சிவசக்தி இணைந்த சொரூபம். இதே விசேஷத்தை நினைவில் வைத்தீர்கள் என்றால் சேவையில் வளர்ச்சியின் சகஜமான சிரேஷ்டமான அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். சேவை செய்வதற்கான லிப்டின் கிஃப்ட் என்ன கிடைத்திருக்கிறதோ அதற்கான பிரதிபலன் கொடுக்க வேண்டும். பிரதிபலன் என்ன? சக்திசாலி ஆக வேண்டும், வெற்றி மூர்த்தி ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். சுயமரியாதையில் நிலைத்திருந்து எல்லைக்குட்பட்ட இச்சைகளை முடிவு கட்டக்கூடிய ஆசையென்றால் என்னவென்று தெரியாதவர்களாகுங்கள். யார் சுயமரியாதையில் நிலைத்திருக்கிறாரோ அவருக்கு ஒருபொழுதும் எல்லைக்குட்பட்ட மரியாதை பெற வேண்டும் என்ற ஆசை இருக்காது. ஒரு சுயமரியாதையில் அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகள் நிரம்பி விடுகிறது. கேட்பதற்கான அவசியம் இருப்பதில்லை. எல்லைக்குட்பட்ட ஆசைகள் ஒரு பொழுதும் முழுமையாக நிறைவேறுவதில்லை. ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை அநேக ஆசைகளை உருவாக்கும். மேலும் சுயமரியாதை அனைத்து ஆசைகளையும் சுயமாகவே நிறைவேறச் செய்துவிடும். எனவே சுயமரியாதை உள்ளவராக ஆகுங்கள். பிறகு சர்வ பிராப்தி சொரூபமாகி விடுவீர்கள். பிராப்தியின்மை மற்றும் ஆசைகள் என்னவென்றே தெரியாத நிலையாகிவிடும். ஸ்லோகன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மோல்டு வளைத்து கொண்டு செல்வதுதான் உண்மையான கோல்டு ஆகுவதாகும். तुम बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है नहीं बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.